ஸ்டாலின் அவர்கள் எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டு அறிந்திருக்கிறார். அதேபோல மக்களோடு மிக நெருங்கிய தொடர்புடைய பல்ஸ் ஆஃப் தி பீப்பிள் என்ற ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் மக்களுடைய மனநிலையை உணர்ந்து புரிந்து சரியான கணிப்பை தரக்கூடியவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். ஆகவே அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் மற்றும் மோட்டார் வாகன ஓட்டுநர்கள் அமைப்பு ஆகியவற்றை சார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழிற்சங்கம் இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் அழைத்து அவருடைய கோரிக்கைகள் என்ன என்பதை கேட்டு அறிந்து வர வேண்டும் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு உத்தரவிட்ட காரணத்தினால் பேரவையினுடைய தலைவர் நடராஜன் அவர்களுடைய இடத்திலே சொல்லி இந்த கூட்டத்தை பேரவை கட்டடத்திலே கூட்ட வேண்டும் என்று சொன்னோன்னு உடனடியாக ஒரு 5-6 மணி நேரத்தில் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து சங்கத்தினுடைய முற்போக்கு கூட்டணியுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தொழிற்சங்க தலைவர்களெல்லாம் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கோரிக்கைகள் பெரும்பாலானவை மிகவும் நியாயமானவை, உடனடியாக அமல்படுத்த வேண்டியவை. எனவே அந்த கோரிக்கைகளை எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதியிடத்திலே நான் சொல்வதாக இவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அமையப்போகிற ஆட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஆட்சி தான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வரப்போகிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டதைப் போலவே ஆட்சி அமைக்கப்பட்டவுடன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் யாரை நியமிக்கிறாரோ அந்த அமைச்சரை இதே அரங்கத்திலே கூட்டி அமர வைத்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவற்றை எல்லாம் சட்டப்பூர்வமாக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கிறோம் என்பதை வாக்குறுதியாக அவருக்கு கொடுத்திருக்கிறேன். நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகிறது. நீங்களே தான் கருத்து கணிப்பு பல ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் 180க்கு மேல் தாண்டும் என்று. போகிற போக்க பார்த்தா எதிர்கட்சி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியே வருமானது சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் கூடுது. அது மட்டும் இல்லை, எடப்பாடி டெய்லி ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசினார்னா ஒரு 2% ஓட்டு எங்களுக்கு கூடுதுன்னு அர்த்தம். காரணம் அவ்வளோ அழகாக பேசுகிறார், அவ்வளோ நல்லா பேசுகிறார். கலைஞர் தளபதியுடைய உயிரை பற்றி பேசுகிறார், உதயநிதி பற்றி உயிரை பற்றி பேசுகிறார். ஒரு மனுஷனுக்கு தெளிவில்லாத போனால் என்னென்னமோ தோணும். அதனால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். அப்படி தொடர்ந்து அவர் பேசணும். அவர் தொடர்ந்து இந்த 8 நாள் பேசுகிற பேச்சு தான் 234 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக அனுப்பிச்சோம். அவருக்கு தமிழ்நாட்டு வரலாறுன்னு தெரியாது. அறுபடை வீட்டில் 5 வீடு எங்கள் கையில் தான் இருக்குது. திருச்செந்தூரில் எங்கள் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், திருத்தணியில் எங்கள் எம்எல்ஏ சந்திரன், சாமிமலையில் எங்கள் எம்எல்ஏ அன்பழகன், அதே மாதிரி பழமுதிர் சோலையில் எங்கள் எம்எல்ஏ இவர் வேறுனா மூர்த்தி. இப்படி 6 வீட்டில் 5 வீடு நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி பழனியில் ஐபி செந்தில் ஒரே ஒரு விட்டு போச்சு, அது திருப்பரங்குன்றம். அங்கே குடியேறலான்னு பார்க்குறாங்க. அதனால் இந்த முறை நாங்களே நிற்கிறோம். அந்த இடத்தையும் காலி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். இதான் சொன்னேன்னே, அவர் டெய்லி பேசணும், இதே பாணியில் பேசணும். இதே மாதிரி பேசினார்னா எங்களுக்கு ஓட்டு கூடிய சீட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.